Once again for this blessed time God has granted unto us to come to his holy presence once again for this Bible study meeting. Praise be to God. We thank once again for this blessed Praise be to God. We thank once again for this Bible study. We praise God for everything he has done till date. Now, we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and Gospel Literature Ministries in Chennai to begin with the meeting. Usually we go in with a prayer. We request Brother Sadhu Sundar Brother David Delphin from Pondicherry, Bethel Assembly, to open with the word of prayer. Over to Brother David Delphin in Pondicherry. Hello. Yes, uncle, please. Praise the Lord, brother. Praise the Lord. Okay. Shall we start now, brother? Prayer. Okay. Hello. Yes, please. Shall I start now? Okay. Thank you. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை ஸ்நேகித்து தம்முடைய காருண்யத்தினாலே தம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் காலிலிருந்து மட்டுமாக உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பற்பல இடங்களில கூடி கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் இந்த இணையதளத்தின் மூலமாக பல்வேறு இடங்களிலிருந்து கர்த்தாவே நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட நீர் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தை நாங்கள் வீணாக்காதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல ஊழியர்களாக, உத்தரவாதத்தில் உள்ள சகோதரர்களாக, சகோதர சகோதரிகளாக, வாலிபர்களாக, குடும்பங்களாக கூடி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, தியானிக்க நீர் இம்மட்டும் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய அருமை சகோதரன் தாமஸ் மூலமாக நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்திலும் கர்த்தாவே அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தோடு உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர்தாமே சகோதரனை எடுத்து உபயோகப்படுத்தும். ஆவியானவரால் நீர்தாமே அவரை நிரப்பும். ஏற்ற தூதை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் அது உங்களுடைய நாமத்தை கர்த்தாவே மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க உதவி செய்தலும். ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி மற்றும் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய சமூகத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் நீதாமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சமூகத்துல வேண்டல் செய்கிறோம். அதை முன்னின்று நடத்தக்கூடிய கோடம்பாக்கம் சபையாருக்கும் ஜான்சன் அவர்களுக்கும் வேண்டிய கிருபை நீதாமே அதிகமாய் கட்டளையிட்டோம். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரையும் நாங்கள் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவ கிருபை நீதாமே இந்த நாளிலே கட்டளையிட்டு இந்த கூட்டம் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் கட்டாமே உங்களுடைய நாம மகிமைக்கென்று அது நடந்தேற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை நீதாமை பரத்திலிருந்து கொடுத்து நீர் அவர்களை வழிநடத்த முடியாமல் சமூகத்துல வேண்டல் செய்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக இன்னும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய சகோதர சகோதரிகள் கத்தாவே ஏற்ற நேரத்துல கூட்டி சேர்க்கப்பட்டு கத்தாவே அவர்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளான மனுஷனில ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தாவே நாங்கள் பலன் பெற்று முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும். இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கும் மற்ற சபையாருக்கும் வேண்டிய கிருபையை நீதாமை தொடர்ந்து கட்டளையிட்டு வழிநடத்தும். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியா நேரத்தில் எங்களோடு கொடுக்கும் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நீர் வழி நடத்தும். ஏசு கிறிஸ்துனுடைய ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை எடுக்கிறோம் நேச தகப்பனே, ஆமென். Thank you, Brother David Delphin from Pondicherry. Our dear brother is the elder of the Bethel Christian Assembly in Pondicherry. May God bless him and his family. Now, we are going to the next session. It is a singing session. Today we have dear brother Jeba Singh from Kadalur
and he will be singing the Tamil songs for us. Over to Kadalur, to our dear brother Jabbar Singh. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you for the one more opportunity to praise God. இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து தேவனை துதிக்கும் ஒரு வாய்ப்பை மீண்டுமாக தேவன் கொடுத்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பல இடங்களிலிருந்து இணைந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் ஒரு 2 பாடல்களை பாட இருக்கின்றோம். முதல் பாடல் நம்முடைய புதிய பாடல் புத்தகத்திலே நாம் பாடுகின்ற 2 பாடலும் இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலிருந்து 720வது பாடல், சாங் நம்பர் 720. 2 பாடல்களுமே நாம் அந்த லேட்டஸ்ட் எடிஷன், அந்த புதிய பாடல் புத்தகத்திலிருந்து பாடப்போகின்றோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும், குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையிலா தேவனின் வாக்கு அது என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்து பெருகுகின்ற அந்த உன்னதமான ஒரு நிலையை பாடக்கூடிய ஒரு அழகான பாடல், சாங் நம்பர் 720. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குன்றிட மாட்டோம் குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வெந்தன் மனையாவும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு பலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். விடுதலை முறங்கிடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நம்ம அடுத்த பாடலாக ஒரு அழகான பாடல், மலையாளத்தில் இருக்கக்கூடிய இத்ரதோளம் எகோவா ஸ்நேகிச்சு. அந்த பாடல் இன்றைய தமிழ் ஆக்கம் நம்முடைய புதிய பாடல் புத்தகத்திலே 711வது பாடலிலே இடம்பெற்றிருக்குது. இத்ரதோளம் எகோவா சகாயிச்சு என்கின்ற ஒரு அழகான மலையாள பாடலினுடைய தமிழ் ஆக்கம். இந்த பாடலுடைய தமிழாக்கத்தை நம்முடைய மூத்த சகோதரனும் திருநெல்வேலியிலே கர்த்தருடைய பணியை செய்கின்ற அருமையான தேவனுடைய ஊழியர் DR சைமன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு நடந்த குற்றால முகாமிலே அவர்கள் அதை எழுதினார்கள். அந்த பாடலுடைய தமிழாக்கம் 711வது பாடல். அந்த பாடலை இப்பொழுது நாம் பாடலாம். இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர், இந்தளவாய் என்னை நீர் நடத்தினீர், ஒன்றுமில்லாமையில் நீர் என்னை உயர்த்தினீர், இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர். இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர், இந்தளவாய் என்னை நீர் நடத்தினீர், ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி, இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர், ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி, இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர். ஆகாரினை போல நான் அழுகையில், யாக்கோபினை போல நான் அலைகையில், ஆகாரினை போல நான் அழுகையில், யாக்கோபினை போல நான் அலைகையில், வனாந்திர பாதையில் ஜீவ தண்ணீர் தந்தனை, இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர். வனாந்திர பாதையில் ஜீவ தண்ணீர் தந்தனை, இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர். இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தீர்,
இந்தளவாய் என்னை நீ நடத்தினே, ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஏகனாய் எளிய பரதேசியாய் நாடும் வீடும் விட்டு நான் அலைகையில், ஏகனாய் எளிய பரதேசியாய் நாடும் வீடும் விட்டு நான் அலைகையில், சொந்த நாட்டில் சேர்த்திட அன்பழைப்பு தந்தனை இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. சொந்த நாட்டில் சேர்த்திட அன்பழைப்பு தந்தனை இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இந்தளவாய் என்னை நீ நடத்தினே, ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் நடத்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. கண்ணீரும் துக்கமும் என் துயரமும் பூரணமாய் மாறிடும் நாள் வரும். கண்ணீரும் துக்கமும் என் துயரமும் பூரணமாய் மாறிடும் நாள் வரும். அன்று தூதர் கானமும் சுத்தருடன் பாடுவேன் இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. அன்று தூதர் கானமும் சுத்தருடன் பாடுவேன் இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இந்தளவாய் என்னை நீ நடத்தினே, ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஏழை நான் விண்ணில் சேரும் நாள் வரை உத்தமமாய் வாழ கிருபை ஈந்திடும். ஏழை நான் விண்ணில் சேரும் நாள் வரை உத்தமமாய் வாழ கிருபை ஈந்திடும். அன்று ஏழை என்னை கண்டு உந்தன் உள்ளம் பூரிக்கும் இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. அன்று ஏழை என்னை கண்டு உந்தன் உள்ளம் பூரிக்கும் இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இந்தளவாய் என்னை நீ நடத்தினே, ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. ஒன்றுமில்லாமையில் என்னை நீர் உயர்த்தி இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. இத்தனையாய் கர்த்தர் என்னை நேசித்தே. Thank you. Thank you, Brother
Java Singh from Kadalur for the songs. May God use you more in this. Now, again, we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly in Chennai. Today also, as we had yesterday, we are having with us Evangelist Thompson B. Thomas from Mumbai, and God willing, he'll be delivering the sharing the word today, taking the Bible study for us, and we praise God for him having accepted all these 3 days. Tomorrow also, God willing, he'll be coming, and we praise God for him having accepted our invitation from Kodambakam Assembly. We also thank him for having been with us yesterday, and we could hear a blessed message, God working in him, and we could see that, and we praise God for how the Lord had talked through him and used him through that beautiful passage where Mary Magdalene was seen weeping and then knowing Christ, and finally witnessing for the Lord Jesus Christ. And these three things we have to understand better if we at all have to know this message. Go to GLMK TV in YouTube, and if you are interested, you can listen to the word of God in that and be enriched with this beautiful message that we heard yesterday. We praise God for the for everything he has done till date. Now today also we'll be going to the topic, our sufficiency in the living Lord. May God help us to be sufficient in whatever we have, whether in bad times or good times. May we understand we are more than sufficient in the living Lord. May we take it in the blessed way and give the best for the Lord, so that the Lord's name may be glorified through us. Thank you, Uncle Thompson B. Thomas, once again coming in, and we praise God for you. Now we also welcome to this Zoom room Brother Surendran Prabhakaran from Royapuram Assembly, Bethany Gospel Hall in Chennai, for having accepted to translate the message from English to Tamil. May God use him today also, as he has used him many days and all throughout his life, for his glory. May we also pray that every one of you may be blessed by the message and be used for his glory. Now we are going into the message. I request Uncle Thompson B. Thomas, from this moment when the prayer stops, you can take 1 hour time, because there was a light delay in the technical problem. So you can very easily take 1 hour time for all of us to be led in the word of God, and need not worry about that. So may God lead us, and for the blessing of the message, I request Brother Edwin from United Kingdom to pray for the blessing of the message. Over to UK, to Brother Edwin. Shall we pray? Yes. Our gracious Heavenly Father, we thank you and praise you. We glorify the name, Lord. This on this resurrected day, Lord, thank you for enabling all thy children from different parts of the world, able to come together, spend time in listening and hearing thy word, Lord. Thank you for this Zoom meeting has been going on more than 100 days and speaking to all of us in different way. Lord, even today, as Brother Thompson is going to share thy word, may he be filled with thy divine spirit, not him. May we hear thy word, what thou hast said for us, Lord. We commit Brother Surendran as he translating from English to Tamil, and may the Spirit of God lead him, Lord. Thank you for nice songs we heard, and bless the brother. And we thank you for Brother Johnson and Kodambakam Assembly initiating, organizing the great event, bringing together
in the name of God in one place, Lord. Lord, as we seek thy word, may we able to hear thy word and thy voice, and may the living word may generate and bring us revival and fellowship and growth in our spiritual life, Lord. Glorify thy name. In the name of our Lord and Savior, Jesus Christ, we pray. Amen. Now we take you over to Brother Thompson B. Thomas in Mumbai and Brother Surendran in Chennai. Once again, I remind Brother Thompson B. Thomas uncle that you can take 1 hour from now. May God's name be glorified. Greetings to all of you in the blessed name of our Lord and our Savior, Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். The Lord in His grace has helped us to connect online from various parts of this world. இந்த உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒன்றாய் கூடும்படி அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். And as we are together, as we are brought together, it's my prayer that the Lord would bless us with His word. தேவன் நம்மை இப்படி கூட்டி சேர்த்திருக்கிற இந்த வேளையிலே என்னுடைய ஜெபம் என்னவென்று சொன்னால் தேவன் தாமே தன்னுடைய வார்த்தையினால் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. We were looking at our sufficiency in the living Lord. ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய பூர்த்தியை குறித்து நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம். Yes, in all situations of our life, the Lord is sufficient for us. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். Even in the beautiful songs that our brother sung, well, we were remembering that grace, that care of the Lord that we enjoy. இந்த அருமையான பாடல் சகோதரன் பாடின போது கூட நாம் கர்த்தருடைய அந்த கிருபையை குறித்தும் அவருடைய கரிசனை அக்கறையை குறித்தும் நாம் அங்கே அனுபவிக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நாம் பாடினோம். Now, as we continue to listen to the word of God, may the Lord speak to us and fill us with gratefulness so that we may know His sufficiency and enjoy it and experience it in our day-to-day lives. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கூட நாம் தேவனுடைய போதுமான தன்மையை நாம் பூர்த்தியை புரிந்து கொண்டு அவருடைய நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. In the message yesterday, we were seeing how this Lord, this risen Lord, met the needs of Mary Magdalene. நேற்று தின செய்தியிலே நாம் சிந்தித்தோம் எப்படி இந்த உயிர்த்தெழுந்த தேவன் மகதலேனா மரியாளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார் என்று பார்த்தோம். Though everything positive the Lord had arranged around her, in the midst of all that, she was weeping. அங்கே அவளை சுற்றிலும் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நேர்மறையாக ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தாலும் கூட அது எல்லாவற்றின் மத்தியிலும் அவள் அங்கே அழுது கொண்டிருந்தாள். But then we saw how she knew the Lord and how that groaning turned to rejoicing. அதுக்கப்புறமாக அவள் எப்படியாக கர்த்தரை அறிந்து கொண்டாள் என்றும் அவளுடைய அந்த மனக்குமுறல் எப்படி சந்தோஷமாய் மாறினது என்று குறித்தும் நாம் பார்த்தோம். And then we saw how the Lord sent her to His disciples to strengthen them. அதுக்கப்புறமாக எப்படி அவளை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை பலப்படுத்தும்படியாக அனுப்பினார் என்று பார்த்தோம். Yes, the Lord was sufficient for her. ஓ, கர்த்தர் அவளுக்கு போதுமானவராய் இருந்தார். Yes, in all our situations, this Lord is sufficient for us. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். Well, as I mentioned yesterday also, in all the post-resurrection appearances of the Lord, we see the same truth in various ways. நான் நேற்று தினத்திலே சொன்ன வண்ணமாக உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாட கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனங்களிலே எல்லாம் இதே சத்தியத்தை நாம் அங்கே பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம். Even this evening also, we are going to see how the Lord met the needs of the disciples in two of the post-resurrection appearances. இன்றைய தின செய்தியிலே கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கொடுத்த தரிசனத்திலே அந்த இரண்டு இடங்களிலே எப்படி தன்னுடைய சீஷர்களுடைய தேவையை அவர் சந்தித்தார் என்பதை பார்க்க இருக்கிறோம். Kindly turn with me to John's Gospel chapter 20. என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Yesterday we were considering verses 11 to 18 where we saw the Lord's appearance unto Mary. நேற்று தினத்திலே 11 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் சிந்தித்தோம். அந்த இடத்திலே கர்த்தர் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். This evening we will be looking at verse 19 on till verse 29. இந்த மாலை வேளையிலே 19வது வசனம் துவங்கி 29வது வசனம் முடிய நாம் இந்த காரியத்தை பார்க்கலாம்.
But to begin with, we will read verses 19 to 24. ஆனால் ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் 19 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. May the Lord add his blessings upon the reading of these verses. தேவன் தாமே நாம் வாசித்த இந்த வசனங்களிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. If you put all the post-resurrection appearances in its order, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவர் தரிசனமானாரே, அந்த தரிசனங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்துவோம் என்று சொன்னால், the one which we have here in verses 19 to 23 is the fifth one. அங்கே 19 முதல் 23 வரையாக உள்ள இந்த சம்பவமானது 5வது தரிசனமாக இருக்கிறது. And the one from 24 to 29 is the sixth one. 24 முதல் 29 வரை நாம் பார்க்கிற அந்த தரிசனமானது 6வது தரிசனமாக இருக்கிறது. And in both these appearances, he appears unto his disciples. இந்த 2 தரிசனங்களிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அங்கே தரிசனமாகிறார். In that first appearance, he appears to the 10. அங்கே முதலாவது தரிசனத்திலே அவர் அந்த 10 சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். That means Thomas was not there. அப்படி என்றால் தோமா அங்கே இல்லை. Then from 24 onwards, in that second one here, well, we have the appearance to 11, including Thomas. அங்கே 24 முதல் இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர் 11 பேருக்கு தரிசனமாகிறார். அங்கே தோமாவும் சேர்ந்து இருக்கிறார். And the first one is on the same day the Lord resurrected. அந்த முதலாவது காரியத்தை பார்க்கும்போது அவர் உயிர்த்தெழுந்த அதே நாளிலே இங்கே தரிசனமாகிறார். In fact, half of the post-resurrection appearances which are recorded in the New Testament happened on that first day, the resurrection day itself. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தரிசனங்களை குறித்து பார்க்கும்போது அதிலே பாதி காரியங்கள் முதல் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலேயே அவர் அங்கே தரிசனம் கொடுத்திருக்கிறார். And the first one before us happened on that evening of that first day. அங்கே நமக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் தரிசனத்தை பார்க்கும்போது அந்த முதல் நாளுடைய மாலை பொழுதிலே அது நடந்தது. And the second one, well, it happened on the next day, next evening, next week, I mean. இந்த இரண்டாவது தரிசனமானது அடுத்த வாரத்திலே அது நடைபெற்றதா இருக்கிறது. Because verse 26 says, and after 8 days, again his disciples were within and Thomas with them, and it goes on like that. ஏனென்றால் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவருடன் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So this happens on the first days of 2 weeks. ஆகவே 2 வாரங்களினுடைய வாரத்தின் முதல் நாட்களிலே இந்த காரியங்கள் சம்பவிக்கின்றன. When we come to Mark's Gospel chapter 16 and verse 14, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நாம் வரும்போது, there Mark says he appeared unto the 11. அவர் 12க்கு தரிசனமானார் என்று சொல்லி மார்க் உரைக்கிறார். When we come to 1 Corinthians chapter 15 and verse 5, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நாம் வரும்போது, when Paul presents the witnesses or the evidences for the resurrection, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கான அந்த சாட்சிகளை, அந்த ஆதாரங்களை பவுல் அங்கே குறிப்பிடும்போது, there Paul says that then he was seen of the 12. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 12 அவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். Both these references, that which is in Mark and that which is in Corinthians, it seems that they are having both these appearances which are before us, in their mind. ஆகவே இந்த மார்க்கிலே பார்க்கிறதும் இந்த கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறதுமான இந்த 2 காரியங்களையும் அவர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதா இருக்கிறது. Yeah, they take both these appearances
before, in those expressions which they make. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்திலே அந்த காரியத்திலே இந்த இரண்டு தரிசனங்களையும் அவர்கள் கருத்தில் கொண்டு சொல்லுகிறார்கள். We are taking it together in our consideration this evening. இந்த மாலை வேளையிலே நாம் இந்த காரியத்தை நம்முடைய ஒன்றாக சேர்த்து இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். When you look at this passage, we see one word occurring 3 times. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஒரு வார்த்தை இங்கே 3 முறை திரும்ப திரும்ப வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Look at the last portion of verse 19. அங்கே 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். The Lord says, peace be unto you. உங்களுக்கு சமாதானம் என்றார். He repeats that in verse 21 also. 21வது வசனத்திலும் அதை அவர் திரும்ப சொல்லுகிறார். Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. When you come to the last portion of verse 26, we see the Lord repeating that again. Peace be unto you. அங்கே 26வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலும் கூட நாம் இதையே பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்றார். In fact, these disciples needed peace, rest, confidence and courage very much in their life in that situation. அந்த சூழ்நிலையிலே இந்த சீஷர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அதிகமான தைரியமும் அங்கே உற்சாகமும் அங்கே தேவைப்பட்டதா இருக்கிறது அந்த சூழ்நிலையில். When we come to the scripture, New Testament, நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வேதத்துக்கு வரும்போது we see various kinds of peace. பல்வேறு விதமான சமாதானங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். In John 14:26, the Lord said about the peace that he gives, he says that it's not like the peace that world gives. யோவான் 14:26 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற வண்ணமாய் இல்ல என்று சொல்லுகிறார். That means world also gives us peace. அப்படி என்று சொன்னால் உலகம் கூட ஒரு விதமான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறது. Yeah, something that is good for our life in the earth. When we get it, well, we are happy. நம்முடைய உலக வாழ்க்கைக்கு பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான சமாதானத்தை கொடுக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Get a promotion, we are happy and we have peace. நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு சமாதானம் வருது. But then what the world gives, world takes away. ஆனால் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகம் மறுபடியும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. When we come to Ephesians 2:14, எபேசியர் 2:14 நாம் வரும்போது there we see the peace between the Jews and the Gentiles. அங்கே யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையில இருக்கக்கூடிய சமாதானத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். When we come to Romans 5:1, ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு நாம் வரும்போது there Paul mentions about the peace between a sinner and God. அங்கே ஒரு பாவிக்கும் ஒரு தேவனுக்கும் இருக்கக்கூடிய அங்கே அவர்களுக்கு இடையிலான சமாதானத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். In 1 Thessalonians chapter 5, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே Paul tells about the peace that should be there among the believers. விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். Then when you come to Philippians 4:7, அதற்கு அப்புறமாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரும்போது even John 14:27 also, யோவான் 14:27 கூட the Lord tells about, and Paul also tells about the peace that passeth understanding, peace that's there within a believer. ஆகிய பவுலும் அங்கே ஆண்டவரும் கூட ஒரு விசுவாசிக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள். Now where the Lord said peace be unto you, he was actually wishing that peace that should reign, that should garrison their heart at that very moment. ஆகவே அவர் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும்போது அவர் அந்த பிலிப்பியரிலே சொல்லப்பட்ட அந்த சமாதானத்தை குறித்து அவர்களுடைய புத்திக்கு மேலாக அவருடைய எண்ணங்களுக்கு மேலாக அது ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லுகிறார். When we look at the situation of these disciples, we understand that that peace was their greatest need at the time. இந்த சீஷர்களுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது அந்த சமாதானம் தான் அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு மிகவும் அவசியமாய் காணப்பட்டது. In this class, we will be looking at their condition then. இந்த வகுப்பிலே நாம் அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை சிந்திக்க இருக்கிறோம். And after that, we will see how the Lord restored those disciples to the right path. அதற்கப்புறமாக எப்படி ஆண்டவர் அந்த சீஷர்களை எல்லாம் சரியான பாதைக்கு திருப்பி கொண்டு வந்தார் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். As I said, well, the condition of those disciples were very bad, very, very bad, in very bad situation they were. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக அந்த நேரத்திலே அந்த சீஷர்களுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாய் காணப்பட்டது. I remember a preacher explaining the condition of these disciples at that time, when I was small. நான் ஒரு சிறு பையனாக இருக்கும்போது ஒரு பிரசங்கியார் இந்த சீஷர்களுடைய சூழ்நிலையை குறித்து விளக்கி கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. He compared it to, the chicken whose
mother hen is being caught by a dog or some other animal. ஒரு கோழி, ஒரு தாய் கோழி ஒரு நாயோ அல்லது வேற ஏதோ ஒரு மிருகமோ வந்து அந்த தாய் கோழியை எடுத்துக்கொண்டு போன பிற்பாடு அந்த கோழி குஞ்சு இருக்கிறதல்லவா, அந்த கோழி குஞ்சினுடைய சூழ்நிலையை ஒப்பிட்டு இவர் சொன்னார். You can just imagine, the chicks running here and there without having any idea as to where to go. அங்க இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் எல்லாம் எங்கே போவதென்று திசை தெரியாமல் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறதை உங்களால் யோசித்து பார்க்க முடியும். These disciples were with the Lord for 3.5 years. இந்த சீஷர்கள் கர்த்தரோடு கூட 3 ஆண்டுகள் இருந்தார்கள். The Lord had told them everything that would happen in future, the cross, the resurrection, everything they have told clearly. எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். சிலுவை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் சொல்லியிருக்கிறார். But they did not understand things as they should have. அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. They were expecting that the Lord would set up the kingdom then and there and itself. அந்த இடத்திலே அப்பொழுதே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். They thought that they were going to rule with the Lord at that time itself. அந்த நேரத்திலே தானே அவர்கள் கர்த்தரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Now against their expectations the Lord is crucified and they were now in a condition where they didn't know what to do like. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாக நேர்மாறாக ஆண்டவர் அங்கே சிலுவையில் அறையப்படுகிறார். இப்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. When we come to the Gospels, we see very clearly how the writers presents their condition. அங்கே நம் சுவிசேஷங்களுக்கு வரும்போது இதை எழுதக்கூடிய இந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய நிலைமையை எப்படி அங்கே விவரித்து சொல்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. We see Mary Magdalene came and told that Jesus is risen. அங்கே மகதலேனா மரியாள் வந்து சொல்லுகிறார்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி. They didn't believe. அவங்க விசுவாசிக்கல. The other women came and told that they saw Jesus. மற்ற பெண்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க நாங்களும் ஆண்டவர் இயேசுவை கண்டோம் என்றார்கள். They didn't believe. அவர்கள் அப்பொழுதும் விசுவாசிக்கவில்லை. The 2 disciples who had gone to Emmaus, they came back and said Jesus is risen. அங்கே எம்மாவுக்கு போன அந்த 2 சீஷர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. They didn't believe. அப்பொழுதும் அவங்க நம்பவில்லை. Even when you come to Luke's gospel, even in this appearance, though the Lord came and stood in the midst of them, it was something that they could not, take in. இங்கே லூக்கா சுவிசேஷத்தை நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கும் போது கூட அவர்களால் இதை ஜீரணிக்க முடியவில்லை, அதால் நம்ப முடியல. That was the condition of those disciples. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த நேரத்துல அந்த சீஷருங்க இருந்தாங்க. In utter disbelief. அங்கே முற்றிலுமான ஒரு அவநம்பிக்கை அவிசுவாசத்தோடு கூட இருந்தார்கள். They could not trust those news that their own people shared with them. அவருடைய சொந்த ஜனங்கள் வந்து அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த செய்திகளை கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. And the portion that we read, we see that they were in a room, doors and all were closed, and they were inside that for the fear of the Jews. அவர்கள் அங்கே யூதர்களுக்கு பயந்து கொண்டு இந்த சூழ்நிலையை நாம் வாசிக்கும் போது ஒரு அறைக்குள்ளாக பூட்டிக் கொண்டு யாரும் இல்லாத நிலைமையிலே தனிமையில் காணப்படுகிறார்கள். And we understand that even Thomas was not there. நாம் அங்கே புரிந்து கொள்கிறது என்னவென்று சொன்னால் அங்கே தோமாவும் இல்லை. When we say that Thomas was not there, we understand the attitude of those disciples also. அந்த தோமா அந்த இடத்துல இல்லை என்று நாம் சொல்லும்போது அந்த சீஷர்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் என்பதும் நமக்கு புரிகிறது. They could not think of any future for the enterprise they started with the Lord. அவர்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆரம்பித்த அந்த துவக்கத்திற்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லாதது போல அவர்களுக்கு தெரிகிறது. Their hope and expectation is everything is gone. அவருடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எல்லாம் அங்கே சுக்குநூறாய் உடைந்து போய்விட்டது. Probably Thomas went his way to see how he can branch out from them and do something else in life. ஒருவேளை தோமா வந்து அவர்களை விட்டு பிரிந்து போய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. Probably the 2 disciples who were going to Emmaus to their own village also might have had initially the same idea. ஒருவேளை எம்மாவு வழியாக தன்னுடைய கிராமங்களுக்கு போன அந்த 2 சீஷர்களுக்கும் கூட ஒருவேளை அதே மாதிரியான எண்ணம் இருந்திருக்கலாம். Now what is there to wait? Let us see how we can, order our life for the future. இதுக்கு மேல காத்திருந்து என்ன பண்ண, எதிர்காலத்துல நம்ம என்ன பாப்போம்னு சொல்லி நம்ம பொழப்ப பாப்போம். So that was the condition of the disciples. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த சீஷர்கள் இருந்தாங்க. They were not trusting anything that the Lord had told them earlier. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உரைத்த எந்த காரியத்தையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. But what a blessed thing it is that the Lord came after them, appeared to them and restores them in their faith.
ஆனால் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். கர்த்தர் மறுபடியும் அவர்களை தேடி வருகிறார், அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார், அவர்களை மறுபடியும் விசுவாசத்துக்கு நேராக கர்த்தர் திருப்பி கொண்டு வருகிறார். Now we are going to see how the Lord brought them back to faith. ஆண்டவர் எப்படி மறுபடியும் அவர்களை விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வந்தார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Luke's gospel gives more explanation on this matter. இந்த காரியத்தை குறித்து அதிகமான விவரத்தை லூக்கா சுவிசேஷத்தில் நம்மால் பார்க்க முடியும். Turn with me to Luke's gospel chapter 24. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Look at verse 38, 39 and 40. 38, 39, 40 ஆகிய 3 வசனங்களை பாருங்கள். When the Lord appeared in the midst of them, verse 37 says, they were terrified and affrighted and supposed that they had seen a spirit. கர்த்தர் அவர்களுக்கு நடுவிலே தரிசனமான போது நாம் 37வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். And in verse 38 to 39 we see the Lord showing himself unto them. அங்கே 38, 39 வசனங்களிலே பார்க்கும்போது கர்த்தர் அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is giving evidence there that he is the Lord himself. அங்கே நான் தான் தேவன், நான் தான் கர்த்தர் என்பதை நிரூபிக்கும் விதமாக அவர் ஆதாரத்தை காண்பிக்கிறார். He is asking, why are you troubled? நீங்கள் ஏன் கலங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். Behold my hands and my feet. இதோ என் கைகளும் என் கால்களும் இருக்கின்றன. It is I myself. இது நான் தான். Touch me and see. என்னை தொட்டு பாருங்கள். And we are told in verse 40, after saying that, he showed them his hands and his feet. அங்கே 40வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். So to make them understand that he is living, he is risen, the Lord first of all showed himself unto them. ஆகவே அவர் ஜீவிக்கிறார், அவர் அங்கே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக முதலாவது தேவன் அவர்களுக்கு தம்மை காண்பிக்கிறார். Secondly, இரண்டாவதாக we look at verses 41 to 43. 41 முதல் 43 வசனங்களை நாம் பார்க்கும்போது, there these people could not understand this, take it in. இவர்கள் இதையெல்லாம் பார்த்து இதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை அவர்களால். So the Lord is asking, have you anything to eat here? ஆகவே கர்த்தர் இங்கே அவரிடத்துல கேட்கிறார், சாப்பிடுறதுக்கு எதனா வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. And then in verse 42 we are told that they gave fish and honeycomb to him. 42வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் பொரித்த மீன்களையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். Verse 43 says he took it and did eat it before them. 43வது வசனத்தை பார்க்கும்போது, அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று வாசிக்கிறோம். It is just to show them that it was he himself, the same Lord itself. அது நான் தான் கர்த்தர் தான் திரும்பி வந்திருக்கிறேன் என்பது அவர்களை காண்பிக்கும் வண்ணமாக அவர் இப்படி செய்கிறார். That is why he ate it before them. ஆகவே தான் அவர்களுக்கு முன்பாக அதை அவர் புசிக்கிறார். First of all, he showed himself to them and said, it is me, I myself. முதலாவதாக அவர் தன்னைத்தாமே அவர்களுக்கு காண்பித்து இது நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பிக்கிறார். Still they were doubtful. அப்பொழுதும் அவர்கள் அங்கே சந்தேகத்தோடு தான் இருக்கிறார்கள். Secondly, he ate with them and showed that it is he himself. இரண்டாவதாக அவர் அவர்களோட கூட சேர்ந்து புசித்து நான் தான் என்பதை நிரூபிக்கிறார். And then verses 44 and 45, அதுக்கப்புறமாக 44, 45 வசனங்களை பார்க்கும்போது, he opened the scriptures, Moses, the law of Moses and the prophets and Psalms, and showed about himself from those scripture portions. ஆகவே அவர் வேதத்தை திறந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளுடைய புத்தகம், சங்கீதங்களிலும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனங்களை அவர்களுக்கு விவரித்து சொல்கிறார். In verse 45 it says, then opened he their understanding that they might understand the scriptures. அங்கே 45வது வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்று வாசிக்கிறோம். So in three ways he was making them understand that he is living. ஆகவே அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக 3 விதங்களில் அவர்களுக்கு அதை சொல்லுகிறார். He showed himself unto them so that they can see that he is living. அவர் ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கும்படியாக அவர் தன்னைத்தானே அவர்களுக்கு காண்பிக்கிறார்.
By eating or sharing or fellowshipping with them, well, he proved that he was living. அவர்களோடு கூட சாப்பிடுவதன் மூலமாக, ஐக்கியப்படுவதன் மூலமாக, பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர் அங்கே ஜீவிக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். And from the scriptures also, expounding the scriptures also, he proved that he was living. அதற்கப்புறமாக வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து சொல்வதன் மூலமாகவும் கூட தான் ஜீவிக்கிறதை அவர்களுக்கு இங்கே உணர்த்தி காண்பிக்கிறார். Our person is divided into three. ஆகவே நம்முடைய ஆழ்தன்மை மூன்றாக பிரிந்திருக்கிறது. Spirit, soul and body. ஆவி, ஆத்மா, சரீரம். We may say that these three things are aimed at appealing to each part of our person. இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நபருக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. He showed himself. அவர் தன்னைத்தானே காண்பித்தார். With their eyes they saw him. அவர்கள் தங்களுடைய கண்களினாலே அவர்களை கண்டார்கள். That is about their body. அது அவருடைய சரீரத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. He ate with them. அவர் அவர்களோட கூட புசித்தார். He was sharing, fellowshipping with them. அவர்களோடு கூட அவர் ஐக்கியப்பட்டார், பகிர்ந்து கொண்டார். That have to do with their soul. அது அவருடைய ஆத்மாவுக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. And he opened the scriptures unto them. அவர் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு முன்பாக திறந்தார். That have to do with their spirit. அது அவர்களுடைய ஆவிக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. What I'm trying to say is, in three ways he made clear that he is living. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அவர் ஜீவிக்கிறேன் என்பதை மூன்று வழிகளிலே மிக தெளிவாக அவர் அங்கே உணர்த்தி காண்பிக்கிறார். And he did it to appeal to three parts of their person. அந்த காரியத்தை மூன்று காரியங்களை செய்து அவர்களுடைய ஆழ்தன்மையில் இருக்கக்கூடிய மூன்று அம்சங்களுக்கும் பொருந்தும்படியாக இதை செய்கிறார். And he made it clear to them that he is risen and he lives and he is with them. அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிர் தெளிந்திருக்கிறார், அவர்களோட கூட இருக்கிறார் என்பதை தெளிவாக அவர்களுக்கு அவர் உணர்த்தினார். Oh, what a peace this might have given unto those disciples. இந்த சீஷர்களுக்கு இது எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்திருக்கும் யோசித்து பாருங்கள். He lives and he knows us and he is with us. அவர் ஜீவிக்கிறார், அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். The second way he restored them, we have in John's Gospel chapter 20. அங்கே யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்திலே இரண்டாவதாக அவர் எப்படி அவர்களை விசுவாசத்துக்கு நேராக திருப்பி கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். He there shows that his purposes has not changed. அவர் தன்னுடைய நோக்கங்கள் இன்னும் மாறவில்லை என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். There also we see 3 points. இங்கேயும் நாம் மூன்று குறிப்புகளை பார்க்கிறோம். Turn to chapter 20 and look at verse 21. என்னோடு கூட 20வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். There again he says, peace be unto you. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Then he says, as my Father hath sent me, even so send I you. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. One thing about John's Gospel is about his sending by the Father. In most of the chapters you have the mention of it. அங்கே யோவான் சுவிசேஷத்தை குறித்த ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்று சொன்னால், பிதா அவரை அனுப்பினார் என்கிற அந்த காரியமானது பெரும்பாலான அதிகாரங்களிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. I think except in 4 chapters, in every other chapters the Lord mentions that. நான் நினைக்கிறேன் ஒரு 4 அதிகாரங்களை தவிர வேறு எல்லா அதிகாரங்களிலும் கர்த்தர் இந்த காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறார். Here he says that just as my Father has sent me, I am also going to send you. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். He had told this to them before also. இந்த காரியத்தை அவர் முன்னாகவும் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். Before he died on the cross, he had told this to them. அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக இதே காரியத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். Now he repeats that and reiterates that matter. மறுபடியுமாக இதை அவர்களுக்கு திரும்ப சொல்லக்கூடியதாய் இங்கே இருக்கிறது. Now come to verse 22. 22வது வசனத்துக்கு வாருங்கள். There he tells another thing. இன்னொரு காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். He breathed on them and saith unto them, receive ye the Holy Ghost. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். This doesn't mean that then and there itself they receive the Holy Ghost. இதனுடைய அர்த்தம் திடீர்னு அந்த இடத்திலேயே அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. This is actually looking forward to the day of Pentecost and the Lord is uttering this. பெந்தெகோஸ்தே நாளுக்காக எதிர்நோக்கி இந்த காரியத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். So here he says, receive ye the Holy Ghost.
ஆகவே இந்த இடத்துல அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். He is referring to the coming of the Holy Spirit to empower them to witness. அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை சாட்சி பகரும்படி செய்ய போகிறாரே, அந்த காரியத்தை அவர் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். As we know, the Lord had told this even before this also. இந்த காரியத்தை ஆண்டவர் இதற்கு முன்பாக கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். In chapter 14, in chapter 15, in chapter 16, and all that it's repeated about the coming of the Comforter. அங்கே 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம் எல்லா அதிகாரத்திலையும் பார்க்கும்போது அங்கே தேற்றரவாளன் வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He tells that again after death and resurrection. மறுபடியும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட இதே காரியத்தை திரும்ப சொல்லுகிறார். Look at verse 23. 23வது வசனத்தை பாருங்கள். Whosoever sins he remit, they are remitted unto them, and whosoever sins he retain, they are retained. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். This verse doesn't mean that these disciples had the power to the right to forgive sins. ஆகவே இந்த வசனமானது அந்த சீஷர்களுக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லவில்லை. That is a prerogative of God alone. அந்த காரியமானது தேவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா இருக்கிறது. No human being, no church, no committee can forgive sin. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சபையும், எந்த ஒரு சங்கமும் இந்த இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு காரியத்தை செய்ய முடியாது. Only God can do that. இதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். Then when the Lord told these words unto these disciples, அப்புறம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சீஷர்களுக்கு சொன்னபோது, what it means is he was giving them the right, the authority to proclaim the message of the forgiveness. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மன்னிப்பினுடைய செய்தியை அவர்கள் போய் பிரகடனப்படுத்துவதற்கு, அறிவிப்பதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு அங்கே கொடுக்கிறார். Even this duty also the Lord had told them before. இதே கடமையை கூட கர்த்தர் ஏற்கனவே அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான். Now he tells them again. மறுபடியும் அதை திரும்ப சொல்லுகிறார். What I'm trying to say is this. நான் இங்கே சொல்ல வருகிறது என்னவென்றால், whatever he had told before his death, before the cross, he tells that again to these disciples there in that room. ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக அவர்களிடத்துல என்னவெல்லாம் சொல்லினாரோ அதே காரியத்தை மறுபடியும் இந்த அறையிலே இங்கே உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்லுகிறார். When the disciples heard these words, சீஷர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டபோது, they might have thought like this. அவங்க ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம். Oh Lord, we thought that everything is now over. ஓ கர்த்தாவே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இல்ல நாங்க நினைச்சோம். We thought that nothing is going to happen now. இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காதுன்னு நாங்க நினைச்சோம். We were thinking that we will apply somewhere else and find a job elsewhere. வேற எங்கனாவது வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அங்க போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லி இல்ல நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். We were thinking of winding up this group altogether. இந்த மொத்த குழுவையும் கலைச்சிட்டு போயிரலாம்ல நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். Thank you for telling this. இதை சொன்னதற்காக உமக்கு நன்றி. Your purposes has not changed. உம்முடைய நோக்கங்கள் இன்னும் மாறவில்லை. Here we are to fulfill the purposes that you have in you about us. ஓ எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற இந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக இதோ நாங்கள் இருக்கிறோம். What I'm trying to say is this. நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், his purposes never changed. அவருடைய நோக்கங்கள் ஒருபோது மாறுகிறதில்லை. How much comfort this might have given to those fearful poor disciples. அங்கே பயத்தோடு கூட இருக்கிற அந்த எளிமையான சீஷர்களுக்கு எவ்வளவு அதிகமான ஆறுதலை இந்த காரியம் கொடுத்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். The first thing was he showed them that he is living and that he is present among them. முதலாவதாக அவர் அங்கே ஜீவிக்கிறார் என்பதையும் அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதையும் அவர் அங்கே காண்பிக்கிறார். Secondly, by these words he proved clearly that his purposes in connection with them is never changed. இரண்டாவதாக இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களை சம்பந்தப்பட்ட அவருடைய நோக்கங்கள் ஒருபோதும் மாறவில்லை என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். They believed in the words of the Lord. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். Their doubts departed. அவருடைய சந்தேகங்கள் அகன்று போயின. When we come to Romans chapter 15 and verse 13, ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் வரும்போது, we will just read that verse. நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். There is a very beautiful, phrase over there in that verse. அந்த வசனத்திலே மிக அருமையான ஒரு வாக்கியம் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். Romans 15 and verse 13. ரோமர் 15:13. Now the God of hope fill you with all joy and peace in believing, that ye may abound in hope through the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷங்களினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக
Notice the middle of that verse. அந்த வசனத்தினுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய வார்த்தை பாருங்கள். All joy and peace in believing. எல்லா தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். Joy and peace comes in us in believing. நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நமக்குள்ளாக சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது. When we are in doubt and disbelief, there cannot be peace, there cannot be joy. நமக்கு சந்தேகமும் அவிசுவாசமும் இருக்கும்போது அங்கே சமாதானமும் சந்தோஷமும் இருக்க முடியாது. That was the condition of these disciples. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். Enough testimonies in connection with the resurrection was there. அங்கே உயிர்த்தெழுதலுடைய அந்த சாட்சிகள் எல்லாம் அங்கே ஆதாரங்கள் எல்லாம் அங்கே அதிகமா இருக்கின்றன. They didn't want to believe. ஆனால் அதையெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஆயத்தமா இல்ல. They were shut in disbelief. அவர்கள் அங்கே அவிசுவாசத்தினாலே முடங்கி கிடக்கிறார்கள். But now the Lord did not write them off. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவர்களை மொத்தமாக கழித்து கட்டி விடவில்லை. He came into the midst of them. அதனுடைய எல்லா மத்தியிலும் அவர்கள் மத்தியிலே வந்து நின்றார். Proved that he is living. அவர் ஜீவிக்கிறார் என்பதை அவர் அங்கே நிரூபித்து காண்பித்தார். And told them that his purposes are not yet over. என்னுடைய நோக்கங்கள் இன்னும் மாறவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் அங்கே நிரூபிக்கிறார். They believed that. அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். Now they have put their trust in those words. இப்பொழுது அந்த வார்த்தையின் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைக்கிறார்கள். Joy and peace comes in believing. அங்கே விசுவாசிப்பதன் மூலமாக சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது. Dear brothers and sisters, well, it is good to look into our own lives at this moment. ஒருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்ப்பது நல்லதா இருக்கும். Many a time, well, we are also like these disciples. அநேக நேரங்களிலே நாமும் கூட இந்த சீஷர்களைப் போலத்தான் இருக்கிறோம். We wonder and look to the future and say, well, what's going to happen? Who knows? நாமும் அங்கே ஆச்சரியப்பட்டு கொண்டு எதிர்காலத்தை பார்த்து கொண்டு என்ன நடக்க போகிறதோ யாருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி இருக்கிறோம். We are also not able to see, the purposes of God in our life, in difficult situations. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கங்கள் என்னென்ன என்பதை நம்மால் கூட பார்க்க முடியவில்லை. We lose heart, we lose courage. நாம் அங்கே இருதயத்தை அங்கே அதைரியப்பட்டு போகிறோம், தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். We don't remember that the Lord is living for us. கர்த்தர் நமக்காக ஜீவிக்கிறார் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறதில்லை. We forget the sufficiency that we have in the Lord. கர்த்தருக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த பூர்த்தியை, போதுமான தன்மையை நாம் மறந்து போகிறோம். But remember, through various situations, He comes to us and proves that He lives and shows clearly that He has not yet finished with us. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் வந்து நம்மிடத்திலே வந்து நின்று நான் இன்னும் ஜீவிக்கிறேன், நான் உன்னுடைய நோக்கம் இன்னும் முடியவில்லை என்பது சொல்லி அவர் மறுபடியும் நமக்கு காண்பிக்கிறார். It is necessary for us to trust in His person. அவருடைய ஆழ்தன்மையிலே, நபரிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. It is necessary for us to trust in His purposes. அவருடைய நோக்கங்களிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. In believing we get joy and peace. அதை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிறது. 10 were restored. 10 பேர் அங்கே மறுபடியும் விசுவாசத்துக்கு திரும்பினார்கள். But not all were restored. ஆனால் எல்லாரும் இன்னும் திரும்பல. One is yet remaining. இன்னும் ஒருத்தர் மிச்சம் இருக்காரு. That is Thomas. அதுதான் தோமா. John says like this, but Thomas, in verse 24, but Thomas, one of the 12, called Didymus, was not with them when Jesus came. 24வது வசனத்துல யோவான் சொல்லுகிறார், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. It was necessary for the Lord to restore him too. அவனையும் கூட மறுபடியும் விசுவாசத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டு வர வேண்டும் என்பது கர்த்தருக்கு அவசியமாய் காணப்பட்டது. Now we have the mention of Thomas, the name Thomas in the Gospels, or say in the New Testament, for about 12 times. 12 முறை இந்த சுவிசேஷங்களில் அல்லது புதிய ஏற்பாட்டிலே தோமாவினுடைய பெயர் வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். And his name Didymus occurs for about 3 times. அங்கே திதிமு எனக்கூடிய அவனுடைய பெயர் 3 முறை வரக்கூடியதை பார்க்கிறோம். All that 3 occurrences are in John's Gospel. அந்த 3 முறை வரக்கூடிய அந்த காரியமும் அங்கே யோவான் சுவிசேஷத்திலே தான் இருக்கிறது. Now Thomas is the anglicized form of the word Thoma. தோமா என்கிற வார்த்தை தான் மறுபடி ஆங்கிலத்திலே அங்கே தாமஸ் என்று வருகிறது. Thoma is the same as in Tamil. Thoma is the same as it is in Aramaic. அங்கே தமிழிலே இருக்கக்கூடிய அந்த தோமா என்கிற அதே வார்த்தை தான் அரமைக் மொழியிலும் இருக்கிறது. Didymus is its Greek form.
திதிமு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதனுடைய கிரேக்க பதமாய் இருக்கிறது. In fact, it is told that, this name Thomas or Didymus, whatever, it's not a proper name. It's not a personal name. ஆகவே இந்த தோமா அல்லது இந்த திதிமு என்று சொல்லக்கூடிய இந்த பெயரானது அது உண்மையிலேயே ஒரு பெயர் அல்ல. It is only an adjective. அது ஒரு குணச்சொல்லாய் இருக்கிறது. For example, in another place we see about James the Less. வேற இடங்களில் நாம் பார்க்கும்போது sorry uncle, what is that? James the Less, or take Simon the Zealot. அங்கே செலோத்தே எனப்பட்ட சீமோன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So that Zealot is just a description about that person. ஆகவே இந்த செலோத்தே என்கிற வார்த்தையானது அந்த நபரை குறித்த ஒரு விவரமாய் தான் இருக்கிறது. It's not a name. அது ஒரு தன்னில் தானே ஒரு பெயர் அல்ல. Similarly, Thomas is not a name. ஆகவே அதே வண்ணமாக தோமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கூட தன்னில் தானே அது ஒரு பெயர் அல்ல. Probably some Thomases are listening to me from somewhere. ஒருவேளை நான் சொல்வதை ஒரு சில தோமாக்கள் வேற எங்க இருந்தாவது கேட்டுக்கொண்டிருக்கலாம். You may have trouble. ஒருவேளை உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கோ என்னன்னு தெரியல எனக்கு. But don't worry, I also have problem. நீங்க கவலைப்பட வேணாம், அப்படி பார்த்தா எனக்கும் பிரச்சனை இருக்கு. Yeah, this Thomas in fact is not a name. ஆகவே இந்த It's only an adjective. வார்த்தை அது ஒரு குணச்சொல் தானே அல்லாமல் அது தன்னில் தானே ஒரு பெயர் அல்ல. The meaning of that word is a twin. அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் இரட்டைப்படை என்று அர்த்தம். It is commonly understood that Thomas was one of a twins. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இரட்டை குழந்தைகளிலே ஒரு குழந்தையாகத்தான் தோமா இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. We don't know what his exact name was. அவருடைய உண்மையான பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது. But tradition says that his right name was, his proper name was Judas. ஆனால் அங்கே கலாச்சாரத்தை பார்க்கும்போது, சரித்திரத்தை பார்க்கும்போது அவருடைய உண்மையான பெயர் யூதாஸ் என்று சொல்லப்படுகிறது. May be right, tradition may be right, may not be right. ஒருவேளை அந்த பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர காரியம் அது சரியா இருக்கலாம், அல்லது தவறா கூட இருக்கலாம். But it is interesting, let us take it as it is. ஆனால் இது மிகவும் சுவாரஸ்யமான காரியமா இருக்கிறது. ஆகவே உள்ளபடி நாம் இதை எடுத்துக்கொள்வோம். So his name was Judas. ஆகவே அவருடைய பெயர் யூதாஸ். And we know that there were other Judases also in the list of 12. அந்த 12 பேர் அந்த சீஷர்களுடைய பட்டியலிலே வேறு சில யூதாஸ்களும் இருக்கிறார்கள். So it was necessary to give a description with Judas, this Judas, to distinguish him from other Judases. ஆகவே இந்த யூதாஸை மற்ற யூதாஸை விட்டு வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட குணச்சொற்களை பயன்படுத்தி விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. So he was called as Judas the twin. ஆகவே இரட்டை குழந்தையான இரட்டை பையனான தோமா யூதாஸ் என்று அழைக்கப்படுகிறார். In Aramaic, the twin, the word is Thoma. அங்கே அரமைக் மொழியிலே அந்த இரட்டை குழந்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தோமா. So people used to call him, Judas Thoma. ஆகவே யூதாஸ் தோமா என்று சொல்லி மக்கள் அழைப்பார்கள். Slowly that first name got dropped. ஆகவே போக காலகட்டத்தில் போகும்போது அப்படியே அந்த முதல் பேர் அங்க அப்படியே போயிருச்சு. People used to call him with that second one, that is twin, that is Thoma. அதுக்கப்புறமாக இரட்டை பிள்ளை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை குறிக்கக்கூடிய தோமா என்கிற வார்த்தையினாலே மக்கள் அவரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். So the Thomas is not a proper name, it is only an adjective of his name. ஆகவே தோமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தன்னில் தானே ஒரு பெயர் அல்ல, அந்த பெயருக்குரிய ஒரு குணாதிசயம், குணச்சொல்லாய் அது இருக்கிறது. We don't know what happened to the other person in the twins. அந்த இரட்டை படையில இரட்டை பிள்ளைகள் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு என்ன ஆச்சு, அவர் யார் நமக்கு தெரியாது. But the blessed thing to remember is the Lord loved him, Lord chose him for his service. ஆனால் இதிலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டிய மிக ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் இவனை நேசித்தார், தன்னுடைய ஊழியத்துக்காக சேவைக்கென்று தெரிந்து கொண்டார். When we come to the Gospels, நாம் சுவிசேஷங்களுக்கு வரும்போது we understand that he was very true to the meaning of his name. தன்னுடைய பெயரினுடைய அர்த்தத்துக்கு மிகவும் உண்மையா அவர் நடந்து கொண்டார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். That twin, that double-mindedness was always there in him. அந்த இரட்டை பிள்ளை என்று சொல்லும்போது அந்த இரட்டை நிலைப்பாடு, இரட்டை மனப்பான்மை அவருக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. I don't have to go into the details, we all know that, we don't have time to do that also. அந்த விவரங்களுக்குள்ளாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம பார்க்கிறதுக்கு நேரமும் இல்லை நம்மள்ட்ட. And as I've said earlier, here we see that Thomas was absent when the Lord came to the tent, in the week before.
நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்தபோது 10 சீஷர்கள் தான் இருந்தாங்க. தோமா அங்கே இல்ல. Probably he was thinking of, separating from this group of disciples. இந்த சீஷர்களுடைய கூட்டத்தை விட்டு எப்படியாவது பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். He might have thought there is no use continuing with this. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் இதுக்கு மேல இவங்களோட சேர்ந்துட்டு இருக்கிறதுல ஒண்ணும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். So the first step, no, I won't go for the meeting this evening. முதலாவது அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு சாயந்தர கூட்டத்துக்கு நான் போறது இல்ல. So we see that he missed, a big thing there. அங்கே ஒரு மாபெரும் காரியத்தை அவர் அங்கே தவற விட்டு விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். If he were there with the 10, he would have been restored also that time itself. அவர் அந்த 10 பேரோட சேர்ந்து இவரும் 11வது ஆளா இருந்திருந்தாருன்னு சொன்னா அவரே அந்த நேரத்திலே விசுவாசத்துக்கு திரும்பி இருப்பாரு. But he was absent and he was not restored then. அவர் அந்த இடத்துல இல்லாதபடினாலே அவரால் மறுபடியும் விசுவாசத்துக்கு திரும்ப முடியவில்லை. That is what happens to people who neglect the gathering of the saints together, அங்கே பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது அந்த கூட்டத்தை தவறவிடக்கூடிய விசுவாசிகளுக்கு இப்படித்தான் நேரிடுகிறது தெரியுமா? The gatherings are important. சபை கூடி வருதல் மிக முக்கியமா இருக்கிறது. It is there we exhort one another. அந்த இடத்துல தான் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறோம். What a blessed thing it is when we are not able to actually gather these days, virtually we are able to gather online. எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் இது பாருங்கள். இந்த நாட்களிலே நாம் முகமுகமாய் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த தொழில்நுட்பம் மூலமாக நாம் இப்படியாக கூடும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். So Thomas kept away. ஆகவே தோமா அந்த இடத்துல இல்லாமல் போனார். But I want you to notice one thing. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். When you come to verse 25, 25வது வசனத்துக்கு நீங்கள் வரும்போது there we see the other disciples who met Jesus, what they did throughout the week. அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மற்ற சீஷர்கள் அந்த வாரம் முழுவதுமாக என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். We read like this. நாம் இங்கே எப்படி வாசிக்கிறோம்? The other disciples therefore said unto him, we have seen the Lord. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். There is one thing we have to understand here. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The words they said should be understood as they kept saying, we have seen the Lord. அவர்கள் தாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. Yeah, the other disciples therefore kept on saying unto him, we have seen the Lord. ஆகவே மற்ற சீஷர்கள் இங்கே தொடர்ந்து தோமாவின் இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் கர்த்தரை கண்டோம் கண்டோம் என்று சொல்லிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க. Let me explain it like this. நான் இதை உங்களுக்கு இப்படியாக விவரித்து சொல்லுகிறேன். They might have told met Thomas and said like this. அவங்க ஒருவேளை தோமாவை சந்தித்த போது இப்படி சொல்லி இருக்கலாம். Thomas, how come you were not there in the meeting? தோமா நீ எப்படி கூட்டத்துக்கு வராம போயிட்ட? Oh, I could not come. என்னால வர முடியல. Oh, you missed something. நீ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தவற விட்டுட்ட. What was it? என்ன அது? We met Jesus. நாங்கள் இயேசுவை சந்தித்தோம். Then he might have said, no, I don't believe that. உடனே அவர் சொல்லிருப்பார், இல்ல இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். Then they said again, hey, we met Jesus. அவங்க மறுபடியும் சொல்றாங்க, இல்லப்பா நாங்க உண்மையிலே இயேசுவை பார்த்தோம். Then the next day another disciple came and met him. அடுத்த நாள் இன்னொரு சீஷர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. He also repeated that to him. அவரும் கூட அதையே திரும்ப சொல்றாரு தோமாட்ட. Throughout the week, these 10 were trying to bring back this doubting Thomas back to faith. அந்த ஒரு வாரம் முழுவதுமாக இந்த 10 சீஷர்களும் இந்த சந்தேகப்படக்கூடிய தோமாவை மறுபடியும் விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வரும்படியான முயற்சியில ஈடுபட்டு சொல்லுகிறார்கள். Oh, the stronger, the spiritual, the ones who are restored, trying to bring back the one who is weaker and in a very low state in the spiritual life. இப்பொழுது பலன் பெற்று இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் போய் இவனிடத்திலே சொல்லி இந்த பலவீனமான ஆவிக்குரிய நிலைமையில பின்தங்கி காணப்படுகிற இவனை மறுபடியும் விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வரும்படி இப்படி சொல்லுகிறார்கள். Oh, this is a ministry that is essential for us now also. இப்படிப்பட்ட ஊழியம் இன்றைக்கும் நமக்கு அவசியமா இருக்கிறது. There are many who are down. There are many who are in discontentment and things like that. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், திருப்தியற்று கிடக்கிறார்கள். People need encouragement. மக்களுக்கு இன்றைக்கு உற்சாகம் தேவை. This is our duty to reach out to them.
அவர்களை போய் சந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. I had explained that yesterday also. Let me not go into the details. இந்த காரியத்தை நான் நேற்றைக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதனுடைய விவரங்களுக்குள்ளாக நான் இப்பொழுது பிரவேசிக்க விரும்பவில்லை. Now these efforts of the disciple worked well for Thomas. ஆகவே இப்பொழுது இந்த சீஷர்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் தோமாவுக்கு நன்றாய் நடக்கிறது. The next week on the Lord's day, he was there for the meeting. அடுத்த வாரம் கர்த்தருடைய நாளிலே இவர் கூட்டத்துக்கு வந்துடுறாரு. இப்போ He was there with the 10. அவர் 10 பேரோட சேர்ந்து 10ஓட 11 உட்கார்றாரு. How gracious of the Lord to come and stand amidst them even that day also. அந்த நாளிலும் கூட கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் வந்து அவர்கள் மத்தியிலே மறுபடியும் அங்கே நிற்கிறார். In his omniscience, the Lord had understood the unbelief of Thomas. அங்கே தன்னுடைய சர்வ ஞானத்திலே தோமாவினுடைய அந்த அவிசுவாசத்தை சந்தேகத்தை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். The Lord in his omniscience had known what was the words that this Thomas told unto the other disciples. ஓ தேவன் தன்னுடைய சர்வ ஞானத்தினாலே மற்ற சீஷர்களிடத்திலே தோமா எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். He comes and tells unto him accordingly. அவ்விதமாகவே ஆண்டவர் வந்து அங்கே தோமாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். Reach here your finger. அங்கே உன்னுடைய விரலை இங்கே போடு தோமாவே. Feel my hands and see. என்னுடைய கைகளை தொட்டு பார். Thrust your hand into my side. என் விலாவிலே உன் கையை போடு. Be not faithless, but be believing. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். What perseverance, what patience we see in the Lord Jesus Christ here. ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு பொறுமையும் விடாமுயற்சியும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்று பாருங்கள். Lord could have thought like this. கர்த்தர் ஒருவேளை இப்படி யோசித்திருக்கலாம். Judas Iscariot has gone his way. யூதாஸ் காரியோத்து அவன் வழியாய் போய்விட்டான். Now one more has gone, let him go. இன்னொருத்தரும் சேர்ந்து போறான், போட்டோம். He could have just written him off and thought that anyway 10 are there, I will work with them. ஒருவேளை அந்த தோமாவை அவர் அங்கே கழித்து கட்டி விட்டு அங்க 10 பேர் இருக்காங்களே இவங்களை வச்சு நான் காரியங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கலாம். The Lord didn't do that. ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. He comes after him. அவனை தேடி வருகிறார். He restores him. அவனை போய் அவர் அங்கே சந்திக்கிறார். He says, don't be in unbelief, but believe. அவர் சொல்லுகிறார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்கிறார். You want to feel my hand, you want to touch and see, do it. என்னுடைய கையை தொட வேண்டுமா, நீ தொட்டு பார்க்கணுமா, வந்து செய் அப்படின்னு சொல்றாரு. Lord was ready to go to any extent to restore his erring sheep. ஆகவே அந்த தோமாவை மறுபடியும் கொண்டு வரும்படியாக எந்த தொலைவுக்கும் எந்த சிரமத்தையும் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் தயாராய் இருக்கிறார். What did Thomas do? இப்ப தோமா என்ன செய்றாரு? He said a very beautiful thing. இவன் மிக அருமையான ஒரு காரியத்தை அழகாய் சொல்லுகிறார். He didn't touch the Lord. கர்த்தரை போய் அவர் தொடல. He didn't put his hand on the side of the Lord. அங்கே கர்த்தருடைய விலாவிலே தன்னுடைய கையை நீட்டி போடவில்லை. He committed himself to the Lord afresh, calling him my Lord and my God. தன்னைத்தானே மறுபடியும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி என் ஆண்டவரே என் தேவனே என்றான். Let me tell you one thing. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். If you read the Gospels, நீங்கள் சுவிசேஷங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், nowhere do we see anybody addressing the Lord and saying, my God. அங்கே தேவனை ஆண்டவரை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி யாரும் அங்கே கூப்பிடவில்லை. Only Thomas said that. தோமா மட்டும்தான் என் தேவனே என்று சொன்னார். How beautiful it is. எவ்வளவு அழகான காரியம் இது பாருங்கள். The Lord accepted him. கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். So the 11th one, Thomas also was restored to fellowship. ஆகவே 11ஆம் நபராகிய தோமாவும் கூட அங்கே ஐக்கியத்திற்குள்ளாக மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். This was by showing his perseverance, his patience toward erring Thomas, doubting Thomas. ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் அந்த சந்தேகப்படக்கூடிய அந்த தோமாவின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமையையும் விடாமுயற்சியும் பாருங்கள். Let me tell you, this Thomas was restored perfectly. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த தோமா மிக பரிபூர்ணமான நிலைமையில அவர் மறுபடியும் விசுவாசத்துக்குள் வந்தார். When you come to chapter 21, நீங்கள் 21வது அதிகாரத்துக்கு வரும்போது,
There we see a list of 7 disciples. அங்கே 7 சீஷர்களுடைய பட்டியலை நாம் இங்கே பார்க்கிறோம். First you see Peter. முதலாவது பேதுருவை பார்க்கிறோம். Immediately after that you see Thomas. அதற்கப்புறமாக உடனடியாக நாம் தோமாவை பார்க்கிறோம். He is way ahead in that list. அவர் அந்த பட்டியலிலே அங்கே முந்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. Of course nobody can go beyond Peter. அங்கே பேதுருவுக்கு மீறி மிஞ்சி யாரும் போக முடியாது. But at least near to that, next to that we see Thomas. ஆனால் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துட்டார். அதுக்கு அடுத்து தோமாவினுடைய பேர் வந்துருச்சு. When you come to chapter 1 of Acts, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது there we see in verse 13 a list of the disciples. அங்கே 13வது வசனத்திலே சீஷர்களுடைய இன்னொரு பட்டியலை நாம் அங்கே பார்க்கிறோம். There also is well ahead in that list. அந்த பட்டியலிலும் கூட தோமா மிகவும் முந்தி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Let me tell you another thing. நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். This John's gospel was written toward the end of the 1st century. இந்த யோவான் சுவிசேஷமானது முதல் நூற்றாண்டினுடைய இறுதியிலே எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. This Thomas who was restored, இங்கே மறுபடியுமாக விசுவாசத்திற்கு திருப்பப்பட்ட இந்த தோமா, before these things were written, இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்படுவதற்கு முன்பாக he left Palestine, he left Israel. அவர் அங்கே இஸ்ரவேலையும் பாலஸ்தீனா தேசத்தையும் விட்டு போனார். According to a good tradition, ஒரு நல்ல ஒரு சரித்திரத்தின் அடிப்படையிலே he came all the way to India. அவர் இந்தியா வரைக்குமாக பிரயாணம் செய்து வந்தார். Labored in South India in Kerala. அங்கே கேரளாவிலும் தென்னிந்தியாவிலும் அவர் அங்கே பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தார். From there he came to a place near Chennai. அவர் அங்கே இருந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தார். And at Mylapore he became a martyr for the Lord. அவர் அங்கே மயிலாப்பூரிலே கர்த்தருக்காக அங்கே இரத்த சாட்சியாய் மரித்தார். Even before these records happened. இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே இவையெல்லாம் சம்பவித்தன. What a blessed restoration. ஓ எவ்வளவு அற்புதமான திரும்பி வருதல் பாருங்கள். The Lord restored all the 11. அந்த 11 பேரையும் ஆண்டவர் அங்கே திருப்பி கொண்டு வந்தார். All his disciples are back in the fold. அவருடைய சீஷர்கள் எல்லாம் மறுபடியும் மந்தைக்குள் வந்து சேர்ந்தார்கள். We were looking at that appearances unto the disciples. ஆகவே அந்த சீஷர்களுக்கு அவர் கொடுத்த அந்த தரிசனங்களை நாம் இங்கே சிந்தித்தோம். How did he restore all the 11? அவர் எப்படி அந்த 11 அவர் திருப்பி கொண்டு வந்தார்? By showing that he lives. அவர் ஜீவிக்கிறார் என்பதை காண்பித்ததன் மூலமாக. By showing that his purposes never change. அவருடைய நோக்கங்கள் ஒருபோதும் மாறாது என்பதை காண்பித்ததன் மூலமாக. By being long suffering with them, patient. அவர்களோடு கூட அவர் நீடிய பொறுமையோடு காணப்பட்டதன் மூலமாக. Dear brothers and sisters, this evening as we are listening to these words, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நாம் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தருணத்திலே remember this Lord is our Lord. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். He is sufficient for all our situations. நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். He lives for us. அவர் நமக்காக ஜீவிக்கிறார். He lives with us. அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். I am with you even unto the end of the ages. That's what he said. அங்கே சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். He is with us in all our situations. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is there with us in COVID-19 period. இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த சூழ்நிலையின் போது கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். In good times and bad times he is with us. நல்ல நேரங்களிலும் பொல்லாத நேரங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். In the fiery furnace he is with us. அங்கே அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He knows where we are and his presence goes with us. நாம் எங்கே இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லக்கூடியதா இருக்கிறது. Peace be unto you. ஆகவே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. His purposes never changes. அவருடைய நோக்கங்கள் ஒருபோதும் மாறாது. He that hath begun a good work in you shall perfect it until the day of Christ. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டுமாக அதை அங்கே பரிபூர்ணப்படுத்துவார். He will never leave us half done. அவர் அங்கே பாதியிலே நம்மை விட்டு போக மாட்டார். Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Whatever he has purposed in connection with you, he is going to fulfill. உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன நோக்கங்கள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். Seeing the problems around, let us not be discouraged. Let us draw nigh to him and yield ourselves to him that he may fulfill his will and purpose concerning us. ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாம் அங்கே சோர்ந்து போக வேண்டாம், அதைரியப்பட்டு போக வேண்டாம். அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் அவருக்கு சமர்ப்பிப்போமாக. So peace be unto you. ஆகவே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. And then even when we are unfaithful, he remains faithful.
ஆகவே நாம் அங்கே அவருக்கு உண்மையற்றவர்களாய் இருக்கும்போது கூட அவர் இன்னமும் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். We saw the patience of the Lord with Thomas in restoring him. அங்கே தோமாவை அங்கே மறுபடியும் கொண்டு வரக்கூடிய காரியத்திலே ஆண்டவருடைய அந்த நீடிய பொறுமையை நாம் பார்த்தோம். Let me tell you one thing, dear brothers and sisters. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். If he were not patient with you and I like this, none of us would have been listening to these words connected together like this. இந்த விதமாக ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நீடிய பொறுமையா இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்க மாட்டோம். He is long suffering toward us. அவர் நம்மை குறித்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். He never writes us off. அவரை ஒருபோதும் நம்மை கழித்து கட்டுகிறதில்லை. But that doesn't mean that we should test him, test his patience. ஆனால் அதுக்கு அர்த்தம் நாம் அவருடைய பொறுமையை போய் சோதிக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. If we are in unbelief, நாம் அங்கே அவிசுவாசத்தில் இருப்போம் என்று சொன்னால், if we have withdrawn and departed from him, நாம் அவரை விட்டு விலகி இங்கே அகன்று போய் இருப்போம் என்று சொன்னால், he let us come to him. அவர் மறுபடியுமாக நாம் அவரிடத்தில் திரும்பி வருவதற்கு அனுமதிக்கிறார். Repent and return unto him. நாம் மறுபடியுமாக மனம் திரும்பி அவர் அண்டையிலே வரக்கடவோம். Let us do the first works for his glory. நாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் ஆதியிலே செய்த கிரியையை திரும்பி செய்வோமாக. May the Lord help us that we may take peace even in this truth also. ஆகவே இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. So peace be unto you for his presence. ஆகவே அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறபடினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be unto you for his purposes. அவருடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடியதா இருக்கிறபடினாலே நமக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be unto you for his patience. ஆகவே அவர் பொறுமையா இருக்கிறபடினாலே நமக்கு சமாதானம் உண்டாகட்டும். We have everything in him for joy and peace. அங்கே சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அடுத்த எல்லா காரியங்களும் அவருக்குள் நமக்கு கிடைத்திருக்கிறது. Our risen living Lord is sufficient for us. நம்முடைய உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். But joy and peace is in believing. நாம் விசுவாசிக்கிறதுனாலே சந்தோஷத்தையும் சமாதானமும் நமக்கு வருகிறது. May God bless us. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you, dear uncle, for the blessed word that has come today also. May the name of the Lord be glorified. We praise God for everything that God has been doing these 2 days, and especially we continue to give all glory to God. Now, as we had listened to the word of God, we glorify God for everything He has done, and we were able to understand how the Lord was using this day also. And we continue to give all glory to God, how Lord brought and restored them back to faith, these disciples. And He shows that His purposes are not changed. And moreover, we also seen that He shows His patience. The Lord shows His patience to each one of us. In everything, the Lord showed His patience, and we praise God for that. We thank God for this message that has come to us this evening time through our dear evangelist Thompson B. Thomas. We praise and glorify God for this. Now, we also thank Brother Surendran for having translated the message. May the Lord God be with him also. And we thank also Brother Javasingh from Kadalur for singing the songs. And we thank God for each one of you for having joined in. May God continue to be with all of us in continuing to propagandizing as Thomas did. We know what has happened to Thomas. I was very much, in fact, very joyful to understand that in history that Thomas came all the way to India and in Kerala and finally in Chennai, where the Lord gave, where the Apostle Thomas gave his very life for the Lord. And we thank everything for what he has done to this message, and we praise God for all this. Now, with the closing of this message, with this message, I would request for the prayer, Brother Madhya Alagan from Pudukkottai to close in with a word of prayer. Over to Brother Madhya Alagan in Pudukkottai.
நேசப்பிதாவே உங்க துதிக்கிற நம்ம ஸ்தோத்திரிக்கிற வாழ்த்துகிற வணங்குறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான செய்தி எங்களுக்கு கொடுத்துருக்க நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சீஷர்கள் உங்களுடைய உயிர்த்தெழுந்த பின்னதாக நீர் எவனமாக உங்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற விவரத்தை நீர் எங்களோடு கூட தெளிவுபடுத்தின கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உங்களுடைய தாசனை பயன்படுத்தி நீ விளக்கம் செய்திருக்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மொழிபெயர்ப்பு சில சோழருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மகிமைக்காக தொடர்ந்து பயன்படுத்தி சமூகத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மனநிலையில் நம்மள சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளை நீர்தாமே உங்களுடைய திருவசனத்தினால் ஆசீர்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம சமூகத்திலிருந்து காணப்படும் கிருபை செய்யுங்க. நம்ம அறியாத மக்கள் அறிந்து உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாம் மகிமைக்காக நீர் பயன்படுத்த முடியாமல் நம்ம சமூகத்தை கொண்டாடுகிறோம். Heavenly Father, we thank and praise you for this precious time that you have given to us. You may give us this time to be with us. You may bless the servants who have shared his words and who has given a thoughtful to be pleased with thee. Heavenly Father, we do thank and praise thy holy name. தேவபிதாவே, நீர் ஆசீர்வாதத்தை நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை ஏற்பாடு செய்த கோடம்பாக்கம் சபையாருக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கிருபைகளை காத்துக்கொள்ள நாமத்தை மேம்படுத்த சித்தத்தை நிறைவேற்றுங்க. தொடர்ந்து நம்ம மேம்படுத்தலாக ஒப்புக் கொடுக்கிறோம். தாசரையும் மொழிபெயர்த்த தாசரையும் பங்கு பெற்ற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா ஆண்டவரை இயேசு நாமத்தில் சமர்ப்பணம் செய்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். May the love